நான் வந்து கோயம்புத்தூரில் டிடிடபிள்யூ என்டர்பிரைசஸ்ங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். கம்பெனி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா சூலூரில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 4 ப்ராடக்ட் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து என்னென்ன இயந்திரங்கள் வந்து பண்ணியிருக்கோம், அதனோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கௌரி சங்கருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் சூலூரில் தான் வந்து நம்ம கம்பெனி இருக்குங்க. கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா டிடிடபிள்யூ என்டர்பிரைசஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 4 ப்ராடக்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒடிஷாவில் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம ஒவ்வொரு மிஷினும் அப்படியே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பவர் வீடர். இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 5.5 HP வரும். இது நார்மலாக எல்லோரும் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி பண்ணுற மிஷினரிஸ் மாதிரியே தான். களை எடுத்துக்கலாம், உழவு ஓட்டிக்கலாம், மண் அணைக்கிறது, பாறை ஓட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உழவு ஓட்டுறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 750 ml இருந்து 1 லிட்டர் வரைக்கும் போகும். மண்ணோட தன்மையை பொறுத்து மைலேஜ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குங்க. 3 அடி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர் பண்ணி களை எடுக்கிறது, உழவு ஓட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதுவும் சேம் பவர் வீடர் தான். அது பெட்ரோல் என்ஜினில் 6.5 HPயில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 32 பிளேடு வந்துடும். ஒரு சைடுக்கும் 16 பிளேடு வந்துடும். இதில் நம்ம 3.5 அடி வரைக்கும் கவர் பண்ணி களை எடுக்கிறது, உழவு ஓட்டுறது, எல்லா பர்பஸும் நம்ம பண்ணிக்கலாங்க. பாறை ஓட்டுறது, மண் அணைக்கிறது. இதுக்கும் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 800 ml 1 லிட்டர் பர் ஹவருக்கு கிடைக்கும். அடுத்து பார்க்க போகிற மிஷின் 6.5 HPயில் பவர் வீடர் டீசல் என்ஜினில் பார்க்குறோம். டீசல் என்ஜின் வந்து பார்த்தா அப்படின்னா பெட்ரோல் என்ஜினோட டீசல் என்ஜின் அப்படிங்கிறது நமக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், நல்லா டார்க் அதிகமாக கிடைக்கும். அதனால ரொம்ப ஹார்டான நிலத்துலையும் நம்ம வந்து நல்லா பவராக ஓட்ட முடியும். அதிகமாக லோடு கொடுத்து ஓட்டுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டீசல் என்ஜின் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதுவும் 6.5 HP தான். இதுலேயும் 32 பிளேடு வந்துடும். நம்ம களை எடுக்கிறது, மண் அணைக்கிறது, எல்லா வேலையும் இதில் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இது 8 HPயில் டீசல் என்ஜின் பவர் வீடர் தாங்க. சேம் இதுவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 பிளேடு வந்துடும். இதனால் ஏரியா வந்து அதிகமாக கவர் ஆகும். இப்போ ஒரு ஏக்கரா இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மிஷினரிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஏரியா அதிகமாக கவர் ஆகிறதுனால சீக்கிரமாக வேலையை முடிக்க முடியும். களை எடுக்கிறதுலேருந்து உழவு ஓட்டுறது எல்லாமே கொஞ்சம் வேலையை நம்ம சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா மற்ற 3 மிஷினோட கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு பெட்டராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு 1 லிட்டர் வரைக்கும் டீசல்ங்கிறது போகும். வணக்கம், நாங்கள் ஏரோ கிராப் கேரண்ட நிறுவனம் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரோம். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவைப்படுற மருந்து தெளிக்கிற ட்ரோன்ஸு ப்ளஸ் விவசாயத்துக்கு வந்து நெல் மற்றும் உரங்கள் போகிற ட்ரோன்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல், இது G10ன்ற மாடல் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3,75,000 இந்த மாடல் ஆரம்பிக்குது. இதிலே 15 லிட்டர் இருக்குது, 20 இருக்குது, 30 வரைக்கும் இருக்குது லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா. இதில் என்ன ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் ரிமூவபிள். 2 டேங்க் கொடுத்துருவோம். நீங்கள் டேங்கை வந்து ஸ்வாப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ரெகுலராக. குனிஞ்சி பேட்டரி மாட்டுற பிரச்சனை இருக்காது, குனிஞ்சி தண்ணி ஊற்றுற பிரச்சனை இருக்காது. இறக்குனா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது ஸ்ப்ரெட்டிங் யூனிட் பார்த்தீங்கன்னா இது நெல் மற்றும் 5 சென்டிமீட்டருக்கு இருக்க அளவுக்கான விதைகள் மற்றும் உருளை வடிவத்தில் எல்லா உரத்தையுமே இதில் போட முடியும். இது ஏக்கருக்கு 20லேருந்து 30 கிலோ வரைக்கும் நல்லா பயன்படுத்தலாம். அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 22 லிட்டர். நெக்ஸ்ட் நம்மளோட ப்ரைம் மூவிங் மாடல் பார்த்தீங்கன்னா P10. இதுதான் இந்தியாவில் இல்லை வேர்ல்டுலேயே அதிகமாக செல் ஆகிற மாடல் பார்த்தீங்கன்னா. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 3,45,000 ரூபாய் வருது. 10 லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நம்மக்கிட்ட 6 லிட்டர் ட்ரோன் இருக்குது. இது 6 லிட்டர் வேரியண்ட். நீங்கள் அங்கே பார்த்த 10 லிட்டர் மாதிரியே இதுவுமே வந்து டேங்கை ரிமூவ் பண்ணிக்க முடியும். டேங்கை நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணி சொருவினீங்கன்னா போதும். இது வந்து ஓன் யூஸ் இருக்குது. பூ மற்றும் காய்கறிகள் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸலண்ட்டான மாடல். இது மடக்குனிங்கன்னா காரோட டிக்கியில் ஈஸியாக வச்சுக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 2,80,000 ரூபா ப்ளஸ் GST. இது வந்து 5 லிட்டர்லேயே வந்து கொஞ்சம் இதை விட விலை கம்மியான வேரியண்ட் பார்த்தீங்கன்னா. இது வந்து மடக்கிற மாதிரியான வேரியண்ட்டு. எப்படி இதை விட கொஞ்சம் காம்பேக்ட்னஸ் இதில் கிடைக்காது. பட் இருந்தாலும் ஒர்க்குக்கு வந்து சிறந்த ஒரு மாடல் தான் இதுவும். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 2,70,000 ரூபா ப்ளஸ் GST. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வந்து 10 மற்றும் 15 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. அந்த ஆரஞ்சு கலரில் பார்த்த G மாடலில் பார்த்தீங்கன்னா 6ல் ஆரம்பிக்குது. 6, 10, 15, 20, 30 வரைக்கும் போகுது. அதில் இப்போ நீங்கள் எப்படி காட்டை ஸ்ப்ரே பண்ணலான்ற ஒரு ஐடியாக்காக வந்து நம்ம வந்து இந்த வீடியோலேயே வந்து ஒரு கிளிப்பிங் அட்டாச் பண்ணி இருப்போம். 4 காட்டோடைய 4 கார்னரை நீங்கள் அளந்துட்டிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து வே பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். அதை மெனா அதுவாக பிடிக்கும். நீங்கள் எவ்வளோ தூரத்தில் பிடிக்கணும் ஒரு மெனன்னு சொல்கிறீங்களோ அந்த தூரத்தில் அதுவாக பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ வேகத்தில் நீங்கள் போகணுன்னு ஃபீட் பண்ணுறீங்களோ அதே ஃபீடிங்கில் எவ்வளோ லிட்டர் ஒரு நிமிஷத்துக்கு வெளியே பம்ப் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அதே அளவு பம்பிங் கெப்பாசிட்டியில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரேயிங் பண்ணிடும். நடுவில் ஒரு கம்பம் இருக்குதுனாலும் நம்ம ஆப்பில் மார்க் பண்ணிட்டோம்னா கம்பத்துக்கிட்டே போகாமல் திரும்பி வந்துடும் கவுண்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ நம்ம வந்து கம்பத்தில் இடிக்கிறது அந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வந்து வராத மாதிரி பார்த்துக்கலாம். ஆப்ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமோட் கண்ட்ரோல் தாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், நம்ம காட்டை வந்து மேப் பண்ணியிருப்போம். இதில் மெனை வந்து நமக்கு எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெனையை கூட்டிக்கலாம், அதோட அகலத்தை குறைச்சிக்கலாம். சென்டரில் ஒரு கம்பு இருக்குன்னா அதை மார்க் பண்ணிட்டோம்னா கம்பத்துக்கிட்டே வராது, ட்ரோன் சுற்றி வந்துடும் கம்புன்னு. ஆமாம், அதுவும் இல்லாமல் நீங்கள் எனி டைம் அதை மேனுவலில் கொண்டு வரலாம். உங்களுக்கு மிஷின் மட்டும் கொடுக்கறது கிடையாது, 3 நாள் ட்ரைனிங்கோடு தான் தரும். 3 நாள் மிஷினை பறக்க வைக்கிறதுக்கான பழக்கத்தையும் உண்டு பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. மிஷின் பார்த்தீங்கன்னா 50 ஃப்ளைங் ஹவருக்கான மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வாரண்டி கிளைம் ஆகிடுங்க. ஒரு வருஷம் முழுக்க என்ன ஹிட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி தரப்படும். பார்ட்ஸ்க்கு மட்டும் தான் காஸ்ட்டு.